நாவினால் புகழப்படத்தக்கவர், நம்முடைய வாயினால் புகழப்படத்தக்க ஒரு தேவன் இந்த பூமியில நமக்காக பிறந்திருக்கிறார். உதிக்கிற உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ராஜாக்கள் நடந்து வருவார்கள். இது வார்த்தை, ஏசாயா தீர்க்கன் எழுதின வார்த்தை. அந்த உதிக்கிற ஒளி, அந்த உதிக்கிற வெளிச்சம் எது என்று சொல்லி பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் உதித்து வருகிற வெளிச்சம். ஆரிவர் ஆராரோ அழகா பாட்டு பாடுவாங்க. கிறிஸ்துமஸ் நேரத்துலலாம் நம்ம அந்த பாட்டெல்லாம் பாடும் பொழுது அதை கேட்ட உடனே நமக்கு அப்படி ஒரு கிறிஸ்துமஸ் மூடு வரும் பாருங்க. ஒவ்வொரு சீசனுக்கும் ஒவ்வொரு மூடு வரும் நமக்கு. சில நேரத்தில் எதையுமே யோசிக்க மனமற்ற மூடு இருக்கும். சில நேரத்தில் நம்மையும் அறியாமல் நமக்குள்ள கிளு கிளு ஜிலு ஜிலுன்னு ஒரு மூடு, ஒரு சந்தோஷ மூடு இருக்கும். இந்த டிசம்பர் 1 பிறந்துச்சுனாலே எல்லாருக்கும் அந்த மூடு என்ன செஞ்சிடும், சந்தோஷமாய் மாறிடும். ஏன்னா பாடல், துதி சத்தம், எங்கே வேணாலும் துதி சத்தம் தான். இங்கே திரும்பினா பாட்டு, அங்கே திரும்பினா பாடல் தொடங்கிடுவாங்க. அந்த பாடலை அப்படி பாடுறதை கேட்கும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள்ங்கிற வார்த்தையை மெய்ப்பிக்கத்தான் ஜனங்கள் இப்படி தான் பாடுறாங்களோ அப்படின்னு நமக்கெல்லாம் யோசிக்க தோணும் இல்லையா? நாம் எல்லாரும் அவருடைய துதியை சொல்லி வருகிற ஜனங்கள் என்று அவர் சொல்லும் பொழுதே அதை தொடர்ந்து நீங்கள் வாசிச்சிங்கன்னா, யாக்கோபே நீ மனசலிச்சு போயிட்ட, நான் உன்னை பற்றி இந்த சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறேன்ப்பா, நீ என்னை பற்றி என்ன துதிக்கிறதுக்காக நான் உன்னை படைச்சிருக்கிறேன், என்ன துதிக்கிறவன் என்ன துதிக்கிறவள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். ஆனால் உனக்கு என்ன குறித்து ஒரு சலிப்பு இருக்கிறது. ஆண்டவர் சொன்ன குற்றச்சாட்டு இதுதான். ஜனங்கள் சலித்து போய்விடக்கூடாது, அவரை துதிக்கிறதுல சோர்ந்து போய்விடக்கூடாது. அப்படி இன்றைக்கு நமக்கு ஒரு கொண்டாட்டமாக ஒரு கொம்பு முளைத்திருக்கிறது. அந்த இரட்சணிய கொம்பை துதிப்போம் வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தமான தேவனை துதித்து பாடுவோம், அவரை உயர்த்தி பாடுவோம். இந்த நாளிலும் ஐயா அவரை நாம் உயர்த்தி துதித்து பாடும் பொழுது அவர் எத்தனை மேன்மை அடைகிறார். ஆரிவர் ஆராரோ இந்த அவனியோர் மாதிடமே, ஆனடை கூடிலிடை மோனமாய் உதித்தையும் அற்புத பாலகனார், பார்வுருவாகும் முன்னே இருந்த பரப்பொருள் தான் இவரோ, சீருடன் பூவிவா அவை பொருள் யாவையும் சிருஷ்டித்த மாவலரோ. ஹல்லேலூயா. பாருங்க, மேசியா இவர்தானோ, மேசியா இவர்தானோ. அன்றைக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரியை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேசியா சந்திக்கிறார். அந்த சந்திப்பின் பிற்பாடு அவளுடைய வாழ்க்கையே புரட்டி போடப்படுகிறது. ஏன்னா 5 புருஷர்களை உடையவள், ஆனா ஜீவ புருஷராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த பிற்பாடு அவளுடைய வாழ்க்கை முழுவதும் மாறிற்று. அவர் பிறந்து இந்த பூமிக்கு வந்த நோக்கமே வாழ்க்கையை மாற்றுகிறவர். என்ன நிலையில இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற தேவன் அவர். அவர் யார்? அவர் எனக்காக பிறந்திருக்கிறார். நான் சொல்லுவேன், எனக்காக பிறந்திருக்கிறார். நீங்க சொல்லணும், எனக்காக பிறந்திருக்கிறார். நாங்கள் இப்படி தான் மாறி மாறி வசனங்களை சொல்லும் பொழுது நாங்கள் சொல்லிக்கொள்வோம். நான் சொல்லுவேன், அவர் என் நேசர், அவர் என்னுடையவர், என் நேசர் என்னுடையவரே, அவர் மார்பினில் சாய்ந்திடுவேன், மணவாளியே வா என்பாரே, நானும் செல்லுவேன் அந்நேரமே. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லீலி புஷ்பமுமாம், 10,000ங்களில் சீரந்தோர், 10,000ங்களில் சீரந்தோர். பாருங்க, என் நேசர் அவர் என்னுடையவர். சொல்லி பாருங்க, என் நேசர் அவர் என்னுடையவர்.
நான் அவருடையவள், நான் அவருக்கு மாத்திரமே சொந்தம். என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் அவருக்கு மாத்திரமே சொந்தம். இந்த பூமியில் அவதரிக்கும்படி இந்த நாட்கள் கொண்டாட்டத்தின் நாட்களாய், ஜனங்களுக்கு சந்தோஷத்தின் நாட்களாய், சமாதானத்தின் நாட்களாய் அவர்கள் பொழுதுகளை கழிக்கும்படி இந்த பூமியில வந்து இறங்கினாரே, அவரையே நாம் என்ன பண்ணணும்? சாஷ்டாங்கம் பண்ணுவோம், அவரை தொழுது கொள்ளுவோம். அவரை தொழுது கொள்ளும்படி நாம் கூடி வந்திருக்கிறோம். இந்த தருணத்தில் பாருங்க, அவரை தொழுது கொள்ளுகிற ஒரு அருமையான பாடல் உண்டு. அல்லேலூயா. பக்தரே வாரும் ஆசையாவலோடே, நீர் பாரும் ஏ பாலனை. பாருங்க, வானோரின் தூதன் கிறிஸ்து பிறந்தார். அப்ப கிறிஸ்துவின் பிறப்பு எப்படி இருக்கிறது? நமக்காக பிறந்தவர். அவர் எப்படிப்பட்டவரா? தேவாதி தேவன், ஜோதியில் ஜோதி, மானிட தன்மையை வெறுக்காமல் இந்த பூமியில மனுஷனாகவே வந்தாரே, மனுஷனாக வந்து உதித்தார். அல்லேலூயா. அதனால அவரை நம்ம என்ன பண்ணணும்? சாஷ்டாங்கம் செய்ய வாரும், சாஷ்டாங்கம் செய்ய வாரும் இயேசுவை. சாஷ்டாங்கம் செய்ய எல்லாரும் வாங்க, அவரை நம்ம பணிந்து கொள்ளும்படிக்கு வாங்க. இன்றைக்கு பாருங்க, உலகத்துல குழந்தை இல்லைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாய் வாழ்க்கையில் நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். திருமணம் முடிந்த பிள்ளைகள் 5 வருடம் குழந்தை இல்லை, 3 வருடம் குழந்தை இல்லை, 11 வருடம் குழந்தை இல்லை, 13 வருடம் குழந்தை இல்லை, 17 வருடம் குழந்தை இல்லை, 18 வருடம் குழந்தை இல்லை, 21 வருடம் குழந்தை இல்லை. இதுவரைக்கும் எங்களுக்கு குழந்தை பிறக்கலை. இந்த குழந்தைக்காக ஏங்கி தவிக்கிற ஒரு கூட்டம் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தாங்கள் தாயாகணும், தகப்பனாகணும் அப்படிங்கிற ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய தாய் தகப்பன்மார்கள் நாங்கள் தாத்தாவாகணும், பாட்டியாகணும்னு சொல்லி ஏக்கம் இருக்கிறது. இந்த பிறப்பு, பிள்ளை பேரு என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அவருக்கு பேரு, நம்முடைய ஆண்டவராகிய தேவாதி தேவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, பெற பண்ணுகிறவர். அவர் பெற்றெடுக்க பண்ணுகிற தேவன். பார்க்கும்போது நீங்க ஆதியாமத்திலிருந்து பார்த்தீங்கன்னா, ஆகார் குழந்தை பெற்றெடுக்க ஆபிரகாம் அங்கே தகப்பனாகிறார். சாராள் குழந்தையே பிறக்காதுன்னு சொல்லிதான் ஆகார தன்னுடைய கணவனுக்கு ஒரு மனைவியாக கொடுக்கிறாள். அங்கே ஆகார் பிள்ளை பெறுகிறாள். பெற்ற பின்பு அந்த பிள்ளையோடு கூட அவளை அவள் கணவன் வெளியேற்றும் பொழுது அழுகிறாள், அழுது புலம்புகிறாள். குழந்தையோடு கூட அவள் படுகிற பாடுகளை கர்த்தர் காண்கிறார். அந்த இடத்துல, நீர் என்னை காண்கிற தேவன். ஆகாரின் குழந்தை பிறப்பு அப்படி இருந்தது. சாராள் அழகான குழந்தையை பெற்றெடுக்கிறாள். பிள்ளை பால் மறக்கிற பொழுது அங்கே பெரிய விருந்து செய்கிறார்கள். ஒவ்வொரு குழந்தை பிறப்பும் ஒவ்வொரு விசேஷமா இருக்கிறது. பாருங்க, ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது அந்த வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். இந்த ஒரு குழந்தை ஒரு வீட்டில் பிறந்துச்சுன்னா அந்த வீட்டாருக்கு சந்தோஷம், அதை சுற்றி இருக்கிற உறவினர்களுக்கு சந்தோஷம். ஆனால் இங்கே எல்லா ஜனத்துக்கும் சாதாரண சந்தோஷம் இல்லை, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இதோ யார் பிறந்திருக்கிறா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார். இரட்சகர் பிறந்திருக்கிறார். ஒரு நாள் ஒரு அம்மாவுக்கு குழந்தை இல்லை, மிகுந்த வேதனையோடு இருக்கிறாங்க. காரணம் என்ன? உன்னுடைய கணவர் இவள் மேல ரொம்ப பட்சமா, ரொம்ப பாசமா இருந்தாரு. கர்த்தர் அந்த கர்ப்பத்தை அடைச்சி வச்சிருந்தாரு. தேவ சமூகத்துக்கு ஓடினாங்க, தேவாலயத்தில் அமர்ந்தாங்க, தன்னை மறந்து ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபிக்கும் போது அவங்க உதடு மாத்திரம் அப்படியே அசைது, ஒரு சத்தமும் கேட்கல. எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரி இருக்கிறாங்க. அவர்கள் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு தன்னுடைய குடும்பத்தாருக்கு தான் துதிக்கிற சத்தம், ஜெபிக்கிற சத்தம் கேட்க கூடாது என்று சொல்லி அவர்கள் துதிக்கிற அந்த காரியத்தை என்னிடத்தில் செய்து காட்டினார்கள். இப்போ பாருங்க, நான் ஒரு பாட்டு பாடுறேன், உங்களுக்குலாம் கேட்குதான்னு பாருங்களேன். சத்தம் இல்லை. ஒருவேளை நீங்க நினைக்கலாம் டிவியில தான் சத்தம் இல்லைன்னு சொல்ல, இல்லை, சத்தத்தை உள்ளடக்கி நான் அவரை துதித்து பாடிக்கொண்டிருந்தேன். காரணம் என்ன? வெளியே பாட்டு சத்தம் கேட்டா எல்லாரும் குற்றவாளியாய்
இந்த சகோதரியை பார்ப்பாங்க. அதனால அவங்க கரங்களை இப்படி சத்தமே இல்லாம தட்டுவாங்க, வாய சத்தம் வெளியே வராம திறப்பாங்க. ஆனா யாருக்கு சத்தம் கேட்கும்? அந்த சத்தம் ஆண்டவராகிய இயேசுவுக்கு அந்த சத்தம் கேட்டது. அவர்கள் துதியின் சத்தம் அவங்களுக்கு உள்ளிருந்து எழும்பினது. இப்படி துதிக்கிற நிறைய பிள்ளைகள் தங்களை அடக்கி தேவனுக்குள் தங்களை அமர்த்தி துதிக்கிறதான அந்த துதி பலியை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அந்த ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுகிறார். இப்படிதான் அந்த சகோதரி துதிச்சாங்க பாருங்க. நாட்கள் வந்தது. இன்றைக்கு வெளியரங்கமாய் அவர்கள் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், துதிக்கிறார்கள். கர்த்தருக்கென்று பிரகாசிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு கூட அந்த அரங்கத்தில் வேதனையோடு கூட யாரும் தெரியக்கூடாது, யாருக்கும் தெரியாது, யாரும் என்னை பார்த்து விடக்கூடாது என்று நீங்கள் அந்த அரங்கத்தில் செபிக்கிற உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கிறவராய் இறங்கி வந்திருக்கிறார். அந்த அரங்கத்தை பார்க்கிற பிதா தாமே வெளியரங்கமாய் பலனளிக்கிற தேவனாய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு வேணும், வேதனையோடு அழுது புரண்டு கொண்டு இருக்கிற சகோதரிகளை கர்த்தருடைய கண்கள் காண்கிறது. உங்கள் கர்ப்பங்கள் திறக்கப்படுகிறது இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால. கர்ப்பத்தை திறந்த கர்த்தர். எலிசபெத்துக்கு குழந்தை இல்லை, எலிசபெத்தின் கர்ப்பத்தை திறந்த கர்த்தர் அவர் கர்ப்பத்தை அடைக்கிற தேவன் அல்ல, அதை திறக்கிற கர்த்தர். ராகேல் என்ன பண்ணா? தன்னுடைய ஹஸ்பண்ட போய் எனக்கு பிள்ளை கூட இல்லைன்னா சொத்து போயிடுவேன், புருஷனை மிரட்டுற மனைவிமார்களாக இருக்கலாம். அவர் என்ன சொன்னார்? தேவனிடத்துல கேளு, கர்த்தரிடத்துல கேளு, அவர் கொடுப்பார். அப்ப கேட்க வேண்டியது யாரிடத்துல? தேவனிடத்தில் கேட்கணும். இன்றைக்கும் கூட எத்தனையோ கர்ப்ப பிறப்புகளை நம்ம வேத புத்தகத்துல படிக்கிறோம். ஆனா திருமணமே ஆகாம, புருஷனே இல்லாம, புருஷனே வேண்டாம், புருஷன் இல்லாமல் ஒரு கன்னிகை குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி உலகத்தின் அற்புதமாக ஒரு பாலனை பெற்றெடுக்க ஒரு பாத்திரத்தை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அந்த பாத்திரம்தான் மரியாள். அந்த பாத்திரம்தான் மரியாள். அவர்களை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த மரியாளுக்குள்ள இருந்த அந்த தெய்வீகத்தை நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க சொல்றாங்க எப்படி வருகிறார் அப்படின்னா, தேவன் எப்படிப்பட்ட ஜனங்களுக்கு வெளிப்படுகிறார். குழந்தை இல்லைன்னா அது ஒரு பெரிய நிந்தை, அது பெரிய அவமானம். அப்படிதானே? எத்தனை அவமானங்களை எத்தனை பேர் சந்திச்சிருக்கிறீங்க. ஆனா இன்றைக்கு நீங்க எடுத்து பாருங்க, லூக்கா 1ஆம் அதிகாரம் எல்லாம் முதல் பாகத்தில் அப்படியே மரியாளை குறித்து நீங்க அந்த இடத்துல படிச்சு பாருங்க. ஒரே ஒரு காரியம், அவங்களுக்கு புருஷன் இல்லை. புருஷன் இல்லாம யாருக்காவது குழந்தை பெற்றெடுக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. புருஷன் ஒரு வித்து, அந்த வித்து வைக்கப்பட்டால்தான் அந்த கர்ப்பம், பாத்திரத்துக்குள்ள கர்ப்பம் விளைய செய்ய முடியும். விளைய செய்ய வேண்டிய வித்தே இல்லாம அங்கு ஒரு விளைச்சலை உருவாக்க ஒருவர் இருந்தார். அவர் பிதாவாகிய தேவன். அப்போ நீங்க வித்து இல்லாமல் கூட விளைச்சலை உண்டு பண்ண முடியுங்கிற அறிவை நமக்கு உணர்த்துகிறார். அதற்கு ஒரு பாத்திரத்தை அவர் தெரிந்தெடுத்தார். அந்த பாத்திரம்தான் மரியாள். அவங்க ஒப்பு கொடுத்தாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. எத்தனை பேரை விட்டு கொடுக்க முடியும்? ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் கேட்டு அதை நான் செய்கிறேன், அதை நான் செயல்படுத்துகிறேன் என்று சொல்லி எத்தனை பேரால கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேட்க முடியும்? ஏன்னா ஆண்டவர் அழகாக ஒரு நாள் பேசினார். கம்பீர சத்தத்தை அறியும் ஜனங்கள் பாக்கியம் உள்ளவர்கள், அவர்கள் கர்த்தருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடப்பாங்க. சத்தத்தை கேட்ட பொழுது மிகவும் சந்தோஷமா இருந்தது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு வாழ வேண்டும். இன்றைக்கும் முக்கியமாக குழந்தை இல்லை என்று துடித்த நிலைமையில அருமையான பிள்ளைகள், வேலைக்கு போயிட்டு இருக்கிற பிள்ளைகள், ஐயோ எனக்கு குழந்தை இல்லை, ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல, பணம் இருந்தாலும் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஆஃபீஸில் லீவ் கொடுக்கல, எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியல, இயேசுவே என்று சொல்லி கதறி கொண்டு இருக்கிற பிள்ளைகளை நான் அறிவேன். ஆனால் கதறலோடு ஓடி வந்து ஜெபித்து குழந்தைகளை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு சாட்சியா இருக்கிற பிள்ளைகளையும் நான் அறிவேன். அவர் சாட்சியாய் நிறுத்துகிற கர்த்தர், பிள்ளைகளை கொடுக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்னாளுக்கு குழந்தை கொடுத்தது மாத்திரமல்ல, ராகேலுக்கு குழந்தை கொடுத்தது மாத்திரமல்ல, ரூத்துக்கு கர்த்தர் குழந்தை கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் புதுப்பித்தார். ஆனா இங்க வித்தியாசமான ஒரு குழந்தை பேரு அது மரியாளுக்கு உண்டாகிறது. வித்து இல்லாத விளைச்சல். அங்கே பாருங்க, அங்கே ஒரு
தூதன் வந்து அவர்களோடு கூட பேசுகிறார். காபிரியே என்ற தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊரில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்ற புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த அந்த நேரத்தில் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம நாட்களில் இப்போ என்கேஜ்மெண்ட் நடக்கிற மாதிரி, இதுதான் புருஷன், இதுதான் மனைவி, இவர்களுக்கு திருமணத்துக்கு நாட்களை குறிக்கணும் அப்படின்னு அவங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த நாட்களில் தேவதூதன் இவர்களுக்குள்ள எல்லைகளுக்குள்ள வருகிறார். அவர் வந்த உடனே அந்த வீட்டுக்குள்ளே வருகிறார். தேவதூதன் எங்க வந்தாரு? மரியாளின் வீட்டுக்குள்ளே. இன்றைக்கு தேவதூதர்கள் நம்முடைய எல்லைக்குள்ள வரும் பொழுது வரவேற்கத்தக்கதாக மனநிலை உடையவர்களாய் நம்ம இருக்கிறோமா? நம்முடைய எல்லைக்குள்ள தேவதூதர்கள் வர வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்களாய் நம்ம இருக்கிறோமா? ஆண்டவரே, தூதர்களை அனுப்புங்க, தேவதூதன் வரட்டும் ஆண்டவரே, கேளுங்க. உங்கள் எல்லைகளுக்குள்ள தேவதூதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள், பார்க்க முடியும். யார் யார் வாஞ்சையோடு தாகத்தோடு தவனத்தோடு கர்த்தர் எனக்கென்று வைத்திருக்கிற தூதனை நான் பார்க்கணும். ஹல்லேலூயா. அன்றைக்கு கூட அப்படிதான் தேவதூதன் அவர்கள் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறாங்க. பிரவேசித்து அவங்ககிட்ட சொல்றாங்க, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் சொன்ன உடனே அவங்களுக்கு சந்தோஷம் வந்திருக்கணும். ஏன் அவங்களுக்கு சந்தோஷம் வரல? பயம், கலக்கம் வந்தது, பயம் வந்தது. அங்க பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவள் தானே சொன்னாரு. ஆசீர்வாதத்தை கேட்டா, ஆசீர்வதிக்க ஏதாவது யாராவது வார்த்தைகளை சொன்னா நமக்கு சந்தோஷம் வரணும், கம்பீரம் வரணும். ஆனா அவங்களுக்குள்ள பயம் வந்தது. தேவதூதர்கள் வரும்போதே, தேவதூதர்களை பார்க்கும் போதே பயப்படுகிறவர்கள் கூட உண்டு. இன்றைக்கு கூட நம்முடைய இருதயம் தேவதூதர்களை பார்க்கறதுக்கு பழக்க வைக்கப்படட்டும். தேவதூதரை எதிர்கொள்வதற்கு நம்முடைய இருதயம் ஆவலா இருக்கட்டும், ஆசையா இருக்கட்டும். அவர்கள் பயப்படுகிறார்கள். உடனே தேவதூதன் சொல்றாரு, அந்த அந்த இருதயத்துக்குள்ள ஒரு கலக்கத்தை அவர் பார்த்துட்டார். அந்த கலக்கத்தை பார்த்த உடனே சொல்றார், பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், கிருபை பெற்றவளை வாழ்க, நீ வாழணும், நீ வாழ்ந்திருக்கணும்னு சொல்லி அன்றைக்கு வாழ்த்தினார் பாருங்க. இன்றைக்கு வரைக்கும் மரியாள், நம்ம எத்தனை பேர் மரியாளை பற்றி பேசுகிறோம்? உலகம் ஒட்டு மொத்தமும் மரியாளுடைய வாழ்க்கை குறித்து பேசுகிறது. இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த கனம் பெற்ற ஸ்திரீ, ஸ்திரீகளிடத்தில் அவர்களை போல பாக்கியவான்கள் இல்லவே இல்லை. ஆனால் நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, உன் பிள்ளைகள் எழும்பி உன்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள். உன் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? இன்றைக்கு கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? என் பிள்ளை என் சொல்லுக்கு கீழ்ப்படியலை, என் பிள்ளை என் சொல்ல கேட்க மாட்டேன்றா. பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெற்றோருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அந்த வீட்டில் மகிழ்ச்சி. இல்லைன்னா அந்த வீட்டில் மகிழ்ச்சியே இருக்காது. எவ்வளவு பணம் இருக்கட்டும், எவ்வளவு செல்வம் இருக்கட்டும், எவ்வளவோ படித்து அந்தஸ்தில் இல்லை உயர் கல்விகளை பெற்று பெரிய பெரிய வேலைகளில் இருக்கலாம். ஆனால் கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருக்கும்போது பேரண்ட்ஸ் கலங்குகிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு தான் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், பிள்ளைகள் எழும்பி உன்னை பாக்கியவதி என்று சொல்வார்கள். காரணம், உன் பிள்ளைகளுக்காக நீ ஜெபிக்கிற ஜெபம் தேவனிடத்தில் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சகரியாவுக்கு வெளிப்பட்ட தேவதூதன் இன்றைக்கு உங்கள் எல்லைகளிலே இந்த வார்த்தையோடு கூட வெளிப்படுகிறார். உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்க ஜெபித்த ஜெபங்கள் கேட்கப்பட்டது. மரியாள் கலங்குறாங்க. இது எப்படி ஆகும்? புருஷன் இல்லையே, இது எப்படி நடக்கும்? ஒரு விதத்துல கலக்கம், ஒரு பயம் அப்படின்னு அதெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், உங்ககிட்ட ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வித்து உனக்குள்ள வைக்கப்படும், நீ பெற்றெடுக்க போகிறேன்னு சொன்ன மாத்திரத்தில் அவங்க எங்கே போயிட்டாங்க? நேர எலிசபெத் அங்கே அதே தேவதூதன் சொல்கிறார், உன் இனத்தாளாய் உன் சொந்தக்காரியா ஒருத்தி இருக்கா பாரு எலிசபெத்து, அவளும் கன்சீவாக இருக்கிறா. சொன்ன உடனே அந்த வீட்டுக்குள்ளே தேவதூதன் இவர்களுடைய வீட்டுக்குள்ள வருகிறான், ஒரு செய்தி இவர்களுக்கு சொல்லுகிறான். அந்த செய்தி இவர்கள் பெற்றுக்கொண்டு இன்னொரு வீட்டுக்குள்ள போய் தேவதூதனுடைய வாழ்த்துதலை இவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அந்த வாழ்த்துதலை பெற்றுக்கொண்ட இவர்கள் இன்னொரு வீட்டுக்குள்ள போய் அந்த வாழ்த்துதலை மற்றவர்களுக்கும் சொல்லுகிறார்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை மற்றவர்களுக்கும் நீங்கள் சொல்லுங்கள்.
பாருங்க, வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். அந்த வாழ்த்துதலை கேட்ட உடனே பிள்ளை களிப்பாய் துள்ளுகிறது. எலிசபெத்தும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுகிறாள். ஒருத்தங்க வாழ்த்தும் போது உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஊற்றப்பட்ட உடனே உரத்த சத்தமா எலிசபெத்து சொல்றாங்க, ஸ்திரீகளுக்குள்ளே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மகள். அல்லேலூயா. எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டவர்களாய் சொல்லுகிறார்கள், என் ஆண்டவருடைய தாயார். எப்படி ஆண்டவர் அவங்களுக்கு அந்த ஆவியில ஒரு வெளிப்பாடு கொடுத்திருக்கிறார் பாருங்க. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது, எப்படி இது நடந்ததுன்னு எனக்கு புரியல. அவங்களுக்கு அப்படி சிலிர்க்குது உடம்பு, அவ்வளவு சந்தோஷம் அவங்களுக்கு. அவங்க எப்படி புரிஞ்சிருக்கிறாங்க பாருங்க. அப்போ அந்த ஆவி ஊற்றப்பட்ட மாத்திரத்துல வாழ்த்துதல் கேட்ட உடனே இவங்க கர்ப்பத்தின் கனியும் துள்ளுகிறது, இவர்களுக்குள்ளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வருகிறது. அப்போ அவங்களுக்கு உடனே விளங்குகிறது, இவர்கள் ஆண்டவருடைய தாயார். என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. பெரிய சந்தோஷம் இல்லையா இது? ஆண்டவருக்கு அம்மாவே என்ன பார்க்க வராங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த கனம் பெற்ற ஸ்திரீ பாருங்க, நீ என் வயிற்றுல வந்து நீ வாழ்த்தின சத்தம், உன் சத்தம் என் பிள்ளைக்கு மகிழ்ச்சி, எனக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. உங்க வாயிலிருந்து புறப்படுகிற சத்தம் எப்படி இருக்கிறது? மற்றவர்களை வாழ்த்துகிற சத்தமாய் இருக்கிறதா? மற்றவர்களை வீழ்த்துகிற சத்தமாய் இருக்கிறதா? மற்றவர்களுடைய வாழ்க்கையை கட்டுகிற சத்தமாய் இருக்கிறதா? மற்றவர்களுடைய வாழ்க்கையை இடிக்கிற சத்தமாய் இருக்கிறதா? உங்களுக்குள்ளிருந்து புறப்படுகிற சத்தத்தை நிதானித்து பாருங்கள். தேவன் உங்களோடு கூட பேசட்டும். அதே போல அதே தேவதூதன் பாருங்க, லூக்கா 2ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம், அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். மேய்ப்பர்கள் என்று சொன்னால் மந்தையை காக்கிறவர்கள். மந்தையை காக்காத எவ்வளவோ மேய்ப்பர்கள் உண்டு. ஆனா மந்தையை காத்த மேய்ப்பர்களிடத்தில் அனுப்பப்பட்டவன் தான் தூதன். அப்ப இன்றைக்கு கூட உங்களை நம்பி கர்த்தர் சபையை கொடுத்திருப்பார் என்றால், நீங்கள் சபைகளை மேய்க்கிற மேய்ப்பர்களாய் இருப்பீர்கள் என்றால், உங்கள் சபை கர்த்தருக்குள் காக்கப்படும்படி இரவும் பகலும் கண்ணும் கருத்துமாய். இரவு நேரத்தில் தான் அங்க மேய்ப்பர்களுக்கு தூதன் வெளிப்பட்டார். ராக்காலத்தில் ராக்காலம்பத்திலே மேய்ப்பர்கள் தன் மந்தை காத்தனர். அல்லேலூயா. ராக்காலம் பெத்லகே மேய்ப்பர்கள் அவர்கள் மந்தையை காத்து கொண்டு இருக்கிறார்கள். மந்தையை காத்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இன்றைக்கும் மந்தையை காக்கிற மேய்ப்பர்கள் நமக்கு தேவை. சபையை காக்கிற மேய்ப்பர்கள் நமக்கு தேவை. அல்லேலூயா. அந்த நேரத்துல கர்த்தருடைய தூதன் அங்கே வருகிறார். வந்த உடனே அவர் அங்கதான் சொல்றாரு, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறாரு. அந்த வார்த்தையை அந்த இடத்துல 9ஆம் வசனத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நிற்கும்போது மகிமையா இருக்கு. அந்த மகிமையை பார்த்த உடனே அவர்கள் பயந்தார்கள். மரியாளும் தேவதூதனை பார்த்து பயந்தாள். இங்கே மந்தையை காத்து கொண்டிருந்த மேய்ப்பர்களும் பயந்தார்கள். தேவதூதனை பார்த்த உடனே ஒரு பயம் உண்டாகிறது என்றால், எல்லாவற்றையும் சர்வ சிருஷ்டியையும் படைத்த ஆண்டவராகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்தும் பொழுது நாம் மிகுந்த பயபக்தியோடு கூட அவருடையோடு கூட இணைந்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் அல்லவா? தேவன் அதைத்தானே நம்மிடத்தில் எதிர்பார்ப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ அங்க பாருங்க, அவர் சொல்றாரு, ஒரு குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தை தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறது. அல்லேலூயா. காரணம் என்னன்னா, அது பிறந்தா உன்னதத்துல தேவனுக்கு மகிமை, இந்த பூமி முழுவதும் சமாதானம், மனுஷர் மேல பிதாவுக்கு பிரியம் உண்டாகணும். அதற்காகத்தான் இந்த குழந்தை பிறக்கிறது என்று அங்கே தேவதூதன் செய்தியை சொல்லுகிறார். எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. அல்லேலூயா. உடனே பயங்கர சத்தமா தேவதூதனை அவர்கள் துதிக்க ஆரம்பித்தார்கள். மகிழ்ச்சியும் களிப்பும் வருகிற இடத்தில் துதியின் சத்தங்கள் எழும்புகிறது. இவர்கள் என் ஜனங்கள், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன தேவனை இன்றைக்கும் துதித்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள், தேவாதி தேவனை மகிமைப்படுத்துகிற கூட்டமாய். ஹல்லேலூயா.
செவ்வையான வெளிச்சத்தில் நம்மை நடத்துகிற தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அவரை கொண்டாடுவோம். கொண்டாட்டமாக இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, பண்டிகை காலங்கள் எத்தனை கொண்டாட்டம் இருந்தாலும் ராஜா, அதுவும் உமக்கு பிரியமான பலியா இருக்கும்படிக்கு ராஜா, நன்மை செய்யவும் தான தர்மம் செய்யவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார் என்று சொன்னீரே ஆண்டவரே. அப்படிப்பட்ட பலிகளை செய்து ஆண்டவருடைய நாமத்தை நாங்கள் கொண்டாட்டமாய் உயர்த்தத்தக்கதாக தேவன் கிருபை கொடுப்பீராக. கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை எங்களுக்கு தந்தபடினால் ஸ்தோத்திரம். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது.